ஹாய் வீவர்ஸ், ஐபிஎல்லுடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து நியூமராலஜி படி ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 4வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பிபிகேஎஸும் ஜிடியும், அதாவது பஞ்சாப் கிங்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் வந்து மோதுறாங்க. மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை நைட் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு, யார் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ நேற்று மேட்ச் வந்து எடுத்துட்டோம்னா சிஎஸ்கே vs ஆர்ஆர் ஒரு கொலாப்ஸ் மேட்ச்னு சொல்லலாம். நேற்று டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பேன். அதில் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. சென்னையில் வந்து பேட்டர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருந்துருக்கே மாட்டேன். சாம்சனும் ஆயுஷ் மாத்தர் 2 பேர் தான் வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா விளையாடாமல் வந்து போயிட்டாங்க. சாம்சன்லாம் இது நல்லா வந்து விளையாண்டுருக்கணும். ஆனால் அவர் வந்து விளையாடலை. நம்ம என்ன தான் கணிச்சாலும் நம்மளே மீறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது ஒர்க் ஆகும். மற்றபடி நம்ம நேற்று கேக்வாடையோ சிவன் துபே இப்படி ஒரு பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கவே வந்தில்லை. நேற்று அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பந்தோடனே வந்து விக்கெட் ஆகிட்டு வந்து போயிட்டாங்க. பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணலை. நம்ம கேப்டனில் கொடுத்தது வந்து பார்த்தோம்னா வைபவ் சூரியவன்சி சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். 5 பால் அடிச்சிருந்தார். நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தார். அதே மாதிரி ஜாஃபர் ஆர்ச்சரும் நல்ல பாயிண்ட் வந்து எடுத்திருந்தார். சந்தீப் சர்மாவும் சரி அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுத்துருந்துருப்பார். நேற்று அப்புறம் ஆர்ஆரில் வந்து பார்த்தோம்னா டாப் 3 பேட்ஸ்மேன்ஸுமே வந்து கொடுத்துருந்துருப்பேன். ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், சூரியவன்சியாக இருக்கட்டும், ரியான் பராகாக இருக்கட்டும். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்து போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேற்று மேட்ச் சரியாக வந்து கணிச்சிருக்கணும். ஆனால் கடிக்க முடியாமல் வந்து போயிடுச்சு. நம்ம என்ன தான் கணிச்சாலும் நம்மளே மீறி சில விஷயங்கள் வந்து நடந்துடும். ஏன்னா சிஎஸ்கே வந்து இவ்வளோ கம்மியான ரன்ஸ் அடிப்பாங்க எதிர்பார்க்கல. நான் வந்து ஒரு 160 to 180 தான் வந்து எதிர்பார்த்தேன். விக்கெட்டு போனாலும் ரன்ஸ் வரும். ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க. அதாவது ஜேமி ஓட்டன்லாம் உள்ளே வந்தால் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விளையாண்டுருந்தார். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு மேட்ச் வந்து வரலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பி இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது ஆகட்டும், நூர் அகமது ஆகட்டும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டே வந்து எடுக்காமல் வந்து போயிட்டாங்க. அப்புறம் நேற்று சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப மோசமாக போனது வந்து பார்த்தீங்கன்னா டிவால்ட் பிரேவிஸ் இல்லாதது தான். நேற்று நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டிவால்ட் பிரேவிஸ் வந்து சொல்லியிருந்திருப்பேன். அவருக்கு இந்த எக்ஸலண்ட்டாக வந்துருந்துச்சு. எப்படி அந்த சைடு சூரியவன்சி இந்த சைடு டிவால்ட் பிரேவிஸ் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ சூரியவன்சி அடித்த அளவுக்கு ஒரு பவரான பர்ஃபார்மன்ஸை அந்த பிரேவிஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஆனால் பிரேவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது டீமில் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சு. சஃப்ரஸ் கானை போயிட்டு இம்பாக்ட் வந்து பண்ணாங்க. அவருக்குலாம் நேற்று ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு கிரகமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இதெல்லாம் சப்போர்ட்டே வந்து கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து ஆகிட்டார். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் எதிர்பார்த்த அளவுக்கு வரலனா கூட நேற்று வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து வந்துருச்சு. தொடர்ந்து 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. நேற்று ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து எந்த டீம் வின்னுன்னு சொல்கிறீங்களோ அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கரெக்டாக வந்துடுறாங்க. லாஸ் ஆகிற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற கேப்டன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸிங் சைடில் வந்து இருந்திருக்காங்க. வின்னிங் சைடில் பிளேயர்ஸ் வந்து அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எடுக்காமலாம் வந்து இருந்திருக்காங்க. அதில் நிறைய நாள் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படிலாம் ஒரு கிடையாது. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாக்டான அந்த பிளேயிங் லெவல் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் இம்பாக்டை யாரை உள்ளே கொண்டு வராங்கன்னு ஓரளவுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து பொறுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து பக்காவாக வந்து இருக்கும். இப்போ இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ், பிபிகேஎஸ் vs ஜிடி. டேட் வந்து பார்த்தோன்னா 31 செவ்வாய்க்கிழமை நைட் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 4-8 காம்பினேஷன், ராகுல் சனி சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு ஹோம் டீம் பிபிகேஎஸ்க்கு பார்க்குறப்போ பிரப் சிம்ரான் சிங் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து 25+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியன் சாரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர், அவர் இந்த மேட்ச்சில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர்கிட்ட வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நேகல் வதேரா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாரு. அடுத்தது மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது சசங் சிங் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்தது அசமட்டுல்லா ஓமர் சாய் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஹர்ப்ரீத் பிரார் ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். யுஸ்வேந்திரா சாகல் 2 விக்கெட் அதுக்கு மேலே எடுக்கலாம். 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது அர்ஷ்தீப் சிங்கும் அதே மாதிரி தான். அவர் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. சாகல் அளவுக்கு எடுப்பார்னு சொல்ல முடியாது. சாகலோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு. ஆனால் நல்லா விக்கெட்ஸ் வந்து எடுத்துருவார். கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது லாக்கி ஃபெர்குசன் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட்டாக இம்பேக்ட் பிளேயர் பார்க்குறப்போ வைசாக் விஜயகுமார் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. இப்போ பிபிகேஸில் வந்து 11 பிளேயர்ஸ் ப்ளஸ் இம்பேக்ட் பிளேயரோட சேர்த்து 12 பிளேயர்ஸ் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஜிடி டீமில் வந்து பார்க்கலாம். ஜிடி டீமில் பார்க்குறப்போ சுப்மன் கில் ஒரு 25 ரன்ஸ், ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது சாய் சுதர்சன், அவருக்கு நல்லா வந்து இருக்கும். சாய் சுதர்சன்கிட்ட இருந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜாஸ் பட்லர் 25 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது ஷாருக் கான் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்தது ராகுல் டிவாட்டியா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த ராகுல் டிவாட்டியா பொறுத்த வரைக்கும் அவரை முன்னாடிலாம் இறக்கவே வந்து மாட்டாங்க. கடைசி 2 ஓவர் 4 ஓவர் இருக்கப்போ தான் வந்து இறக்குவாங்க. ஸோ அவரை நீங்கள் பிக் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க.
இப்போ ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பிடிக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 3-4 பேர் என்ன அடிக்கிறாங்கன்னா டிவாட்டி வந்து வர மாட்டார், வந்தால் லாஸ்ட் 2 ஓவர் தான் வந்து வருவார். அங்கே வந்து அடித்தாலும் பெருசாக பாயிண்ட் எடுக்க முடியாது. ஸோ என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. இந்த ராகுல் டிவாட்டிக்கு பவுலிங்கே கொடுக்க மாட்டாங்க, அது ஏனே வந்து தெரில. அவர் ஆல்ரவுண்டரில் தான் வந்து வச்சுருப்பாங்க, ஆனால் அவர் பவுலிங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க. பவுலிங்க்கும் கொடுத்தாங்கன்னா அவரை தாராளமாக வந்து பிக் பண்ணலாம். இந்த மேட்ச்சில் பவுலிங் கொடுத்தா ஒரு விக்கெட் எடுத்துருவார். பேட்டிங்கில் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது கிளென் பிலிப்ஸு, அவர் பெருசாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, கம்மியாக தான் வந்து இருக்குது, சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்கும். அடுத்தது வாஷிங்டன் சுந்தர், ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ரஷீத் கான் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. முகமது சிராஜ் ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. ககிசோர் ரபாடா அவர் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக பிரசித் கிருஷ்ணாக்கு எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். அந்த சைடு எப்படி யஸ்வேந்திர சகல், ஹர்ஷ்தீப் சிங்கோ, அதே போல் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரசித் கிருஷ்ணா பவுலிங்கில் 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட வந்து எடுக்கலாம், அவருக்கு வந்து சூப்பராக வந்து இருக்கும். அடுத்ததாக சாய் கிஷோர், இம்பேக்ட் பிளேயர். சாய் கிஷோர்கிட்ட வந்து 1-2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம், அவர் ஓரளவுக்கு நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவார். இப்போ பிபிகேஎஸ், ஜிடி 2 டீமில் இருந்தும் 24 பிளேயர்ஸ், இம்பேக்ட் பிளேயரோடு சேர்த்து 24 பிளேயர்ஸும் எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம், யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யார் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் ஒன்று டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் வந்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா டெலகிராம் சேனலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான அப்டேட்ஸுமே வந்து வரும். ஸோ மறந்துடாமல் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன்ஸ் தான், அதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. டாஸுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறும், சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா எந்த மேட்ச்சுக்குமே இப்போ நம்ம கொண்டு போகிற ஒரு 11 வந்து வரவே வந்து இல்லை. எல்லா 11ஸ்லையுமே 4 பேர் 5 பேர் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுறாங்க. புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வராங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். நான் அதுக்கப்புறம் புதுசாக வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுப்பேன், டெலகிராம் சேனல் வந்து கொடுப்பேன். இப்போ நேற்று வந்து பார்த்தோம்னா நம்ம எடுத்து இந்த பிளேயிங்கில் நேற்று வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், அந்த 11s வந்து பார்த்திங்கன்னா ஜேமி ஓட்டன் அவங்க கொடுக்கவே வந்து இல்லை. நேற்று ஜேமி ஓட்டன் வந்து பார்த்திங்கன்னா டீமுக்குள்ளே வந்து வராரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்துட்டு அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவர் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் டாஸ் போட்டதுக்கப்புறம் கொடுக்குற பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன். இப்போ நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொல்லலை, ஆனால் அங்கே பார்த்துட்டு அவர் நல்லா இருக்குது, அவர் விளாடுவார்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொண்டு வரேன். ஸோ இந்த ஒரு ரவுண்டு முடிகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துருக்கும். ரவுண்டு முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பிளேயர் சேஞ்சஸ் வந்து இருக்காது, ஒருத்தர் 2 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் வந்து ஆவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் 11 வந்து கொடுக்கவே வந்து மாட்டேன் டெலகிராம் சேனலில். புதுசாக யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மட்டும் தான் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். அப்புறம் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸே வந்து லேட்டாக வந்து சொல்கிறீங்க, சீக்கிரமே சொல்லுங்கன்னு வந்து சொல்கிறீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, டாஸ் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பிளேயர்ஸ் வந்து வந்திருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் செக் பண்ணணும். புதுசாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 பிளேயர் 9 பிளேயர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற 11 வந்து மாறி வந்து வர்றாங்க. ஸோ அப்போ அவங்க 9 பேருக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அதில் யாராவது ஒரு ஆள் கூட ரிசல்ட்டை வந்து மாற்றலாம். ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க வந்து முடியும். அப்படி கொடுக்குறனால மட்டும்தான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வந்துட்டுருக்கு. இது இப்போன்னு வந்து இல்லை, வேர்ல்டு கப் சூப்பர் 8 ஆரம்பித்ததுலேருந்து இடையில பிஎஸ்எல் 2 நாள் பண்ணோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் ஐபிஎல் ஆரம்பிக்குது, 26, 27 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எல் வந்து பண்ணோம். ஸோ அதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி சூப்பர் 8 இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பக்காவாக வந்து வந்துட்டு இருக்குது. அதாவது வின்னிங் ரிசல்ட் வந்து பக்காவாக வந்து வந்துட்டு வந்திருக்கு. அதுக்கு இவ்வளோலாம் பார்த்து நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும் தான் சரியாக வந்து கொடுக்க வந்து முடியும். நம்ம எடுத்தவங்க ஒருத்தனை கொடுக்க முடியாது. இப்போவே நம்ம ஒரு இந்த மேட்சுக்கான ரிசல்ட்டை இப்போயே வந்து சொல்லலாம். ஆனால் டாஸ் போட்டதுக்கப்புறம் புதுசாக ஒரு பிளேயர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் வந்து மாற்றிடுவாங்க, இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் எப்போயுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த வின்னிங் ரிசல்ட் கொடுக்க முடியும். அதனால தான் வந்து டைம் வந்தாகுது. பெருசாக சேஞ்சஸ் வந்து பண்ணலை. 2 11மே இதுக்கு முன்னாடி விளாண்ட மேட்ச்சில் இருந்து தான் வர்றாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் வின்னிங் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 7-15, 7-20 அந்த டைம்லாம் கூட கொஞ்சம் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ராகுல் டிவாட்டியா, பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், பிரப் சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், யஸ்வேந்திர சாகல், ஹர்ஷ்தீப் சிங், அசமட்டுல்லா ஓமர் சாய், சுமன் கில், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ட்ரீம் டீம் பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை வந்து போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சாய் சுதர்சன், ஸ்ரேயஸ் ஐயர், பிரசித் கிருஷ்ணா, யஸ்வேந்திர சாகல், இவங்க 4 பேரே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். இவங்க மட்டும் கிடையாது, நான் பெஸ்ட் பிளேயர்ஸில் கொடுத்த ட்ரீம் டீம் பிளேயர்ஸில் கொடுத்தா யாரை வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம். இப்போ அதில் ஹர்ஷ்தீப் சிங் வந்து இருக்காரு, அவருக்குமே நல்லா தான் வந்திருக்கும், 2 விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன். டெத்தில் போகிறாரு, ஃபஸ்ட் பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா பிபிகேஎஸ் போடுறாங்க, டெத்தில் போகிறாருன்னா தாராளமாக அவர் வந்து ட்ரை பண்ணலாம். 2 விக்கெட் 3 கூட வந்து ஆகலாம். ஸோ நீங்கள் உங்கள் கிரிக்கெட் நாலேஜை வச்சு எப்படின்னு வந்து பார்த்து வந்து போட்டுக்கோங்க. இந்த மேட்ச்சுக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க என்னுடைய டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. டெலகிராம் சேனலுடைய பயோலே வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் ஐடி வந்து இருக்கும்.
நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி 22 பிளேயர்ஸுக்குமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது ஓகேவா? இல்ல சில பேர் சொல்லுவாங்க, பெஸ்ட்டா விளையாடுற பிளேயர்ஸை மட்டும் சொல்லணும்னு சொல்கிறாங்க. இல்ல நான் இது மாதிரி பண்ணாமல் அந்த மாதிரி சொல்லவா? என்ன ஏதுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். புதுசா வந்து சேனலில் வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.